ஒரு செல் என்ட்ரி ஒன்று கிடச்சிருக்கு கோல்டில். பேஸ்ட் ஆன் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஹை கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஹையாக மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஸ்கேல்பிங் மெத்தடில் ட்ரேட் எடுக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் டைம் ஃப்ரேம் ரொம்பவே முக்கியம். ஸோ டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸ்கேல்பிங்கில் ட்ரேட் பண்ணுறீங்க, 1 மினிட்ல வந்து உங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்டையும் 5 மினிட்டையும் அனலைஸ் பண்ணுங்கள், சரிங்களா? கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும்போது 1 ஹவர் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ எனக்கு செல் சைடு வந்து 15 மினிட்லேயும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அண்டு 5 மினிட்லேயும் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் செல் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ ஒன் லாட் 0.10 லாட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஹேங் ஆகுது, ஒழுங்கா ட்ரேடா அக்செப்ட் ஆகு, கிளிக்கு. எஸ்எல் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே, எஸ்எல் செட் பண்ணியாச்சு. 240 சம்திங் என்னமோ விழுந்துருச்சு. டார்கெட்டும் 300 சம்திங் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இமோஷனல் கண்ட்ரோலோட நீங்கள் இருந்துட்டீங்கனாலே நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆயிடலாம். அது பெரிய லெவல் ஒரு அச்சீவ்மெண்ட், இமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ பேஸ்ட் ஆன் ஒரு ஹையர் எக்ஸ்டர்னல் ஹை வந்து இன்னொரு எக்ஸ்டர்னல் லோ உருவாக்கி இன்னொரு எக்ஸ்டர்னல் ஹையை உருவாக்கிடுச்சு. ஸோ எக்ஸ்டர்னல் ஹையில் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து அது தொடாமல் கூட வரும். ஸோ நம்மளோட எக்ஸ்டர்னல் ஹையை தொடாமல் வந்துருச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் டைம் ஃப்ரேம் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு அங்கே ஒரு எக்ஸ்டர்னல் ஹை இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணும், சரிங்களா? டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஓகே.